வணக்கம். உங்கள் சதீஷ் ஆறுமுகம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது அரசியலமைப்பில் உள்ள குழுக்கள். இது நிறைய குழுக்கள், மொத்தம் 22 குழுக்கள் இருக்குது. அதில் நிறைய டைம் கொஸ்டின்ஸ் வந்தது, முக்கியமானதும் கூட. ஹவுஸ் கமிட்டி வந்து பட்டாபி சித்தராமையா. ஹவுஸுக்கு பட்டா போட்டு கொடு. ஹவுஸ் பட்டாபி சித்தராமையா. ஹவுஸில் பட்டாப்பட்டியோடு திடீரான கூட வச்சுருக்கலாம். பிஸ்னஸ் கமிட்டி கேஎம் முன்சி. பிஸ்னஸ் பண்ணுற மூஞ்சப்பாரு முன்சி, மூஞ்சப்பாரு பிஸ்னஸ் கமிட்டி. முகவுரை, அதை கேஎம் முன்சி ரிலேட்டட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா, அரசியலமைப்பு முகவுரையை வந்து ஜாதகம்னு சொல்லியிருப்பார். ஜாதகம், மூஞ்சை பார்த்து தான் ஜாதகம் சொல்லுவாங்க. அடுத்தது பால்கிவாலா வந்து அடையாள அட்டைன்னு சொல்லுவார். பால்கிவாலா அடையாள அட்டை. திறவுகோல்னு சொல்லி எர்னஸ்ட் பார்க்கர் சொல்லுவார். பார்க்கர் பேனா கோல் மாதிரி இருக்கும். திறவுகோல், எழுதுகோல். அடுத்தது கிரெடென்சியல் குழு, அதாவது நற்சாட்சி குழு. கடவுள் கிருஷ்ணன் மேலே கிரெடென்சியல் இருக்குது. கிருஷ்ணன் நற்சாட்சி. நேரு மா வந்து மாநிலங்கள் குழு, ஸ்டேட்ஸ். மத்திய அதிகாரங்கள் குழு, யூனியன் பவர்ஸ். மத்திய அரசியலமைப்பு பார்த்திங்கன்னா, நேரு பார்த்திங்கன்னா பவரான போஸ்ட், பிஎம்ன்றதால பவரான போஸ்ட் எல்லாம் எடுத்துப்பார். மத்தியில் அதிகாரம், மத்தியில் அரசியலமைப்பு. அடுத்தது ஸ்டேட்டு கூட பேச்சுவார்த்தை மட்டும், மாநிலங்கள். அதே பட்டேல் வந்து மாகாண அரசியலமைப்பு. அதாவது மத்திய அரசியலமைப்புனா நேரு, மாகாண ப்ரொவின்ஷியல். ஏன்னா ப்ராவின்ஸ் எல்லாம் இணைச்சது அவர் தான். ப்ராவின்ஸ் அப்படின்னு வந்ததுன்னா பட்டேல் போட்டுக்கலாம். அடிப்படை உரிமை ஆலோசனை, ஒதுக்கப்பட்டோர், மலைவாழ் மக்கள், இந்த மாதிரி குழுக்கள்லாம் வந்து வல்லபாய் பட்டேல். அடிப்படை உரிமை வந்து ஏற்கனவே 1931 கராச்சி ஐஎன்சி மாநாட்டுக்கு பட்டேல் தான் தலைவராக இருந்திருப்பார். அதை வச்சு அடிப்படை உரிமைகள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். அடிப்படை உரிமையில் துணைக்குழு அப்படின்னு பார்த்தா கிரிபாலினி. உரிமையை கிரிப்பா புடி. அடிப்படை உரிமை உனக்கு இருக்குது, அதை கிரிப்பா புடி. கிரிப்பா புடினி. சிறுபான்மையினர் முகரம் பண்டிகை சிறுபான்மையினர் பண்டிகை. முகரம் சிறுபான்மையினர் பண்டிகை. ஒதுக்கப்பட்ட இடமே 2 இருக்குங்க. ஒதுக்கப்பட்ட இடம் தாக்கூர், இன்னொன்று வடகிழக்கு அஸ்ஸாம் உள்ளிட்ட ஒதுக்கப்பட்ட இடங்கள். வடகிழக்கு மாநிலம். ஒதுக்குனா தாக்கு, யாராவது நம்மளை ஒதுக்குனா அவங்க தாக்குற மாதிரி வெற்றி பெறணும். அடுத்தது வடகிழக்கு அஸ்ஸாம். வடகிழக்கில் வந்து ஏற்கனவே ஏர்போர்ட் கோபிநாத் பர்தோலின்ற பேரில் ஏர்போர்ட் ஜியாகிரஃபியில் படிப்போம். அடுத்தது கோபி சீரியலில் அஸ்ஸாம போயிட்டு வருவான் செகண்ட் ஒய்ஃப் வீட்டுக்கு. கோபிநாத் பர்தோலி, அஸ்ஸாம், வடகிழக்கு அஸ்ஸாம், அது அந்த ஸ்டேட்டுக்கு. டிராஃப்ட் கமிட்டி எல்லாருக்கும் தெரியும், டாக்டர் அம்பேத்கர். டிராஃப்ட் டாக்டர் அம்பேத்கர். தேசிய கொடி வந்து ராஜேந்திர பிரசாத். கொடி ஏற்றினதும் பிரசாதம் கொடுப்பாங்க. தேசிய கொடி ஏற்றினதும் பிரசாதம், சாக்லேட்லாம் கொடுப்பாங்க. ஸ்டீரிங் பிடிச்சிக்கிட்டு பிரசாதம் சாப்பிட்ணும், அதான் கேமோட ரூல். இன்னொன்று வந்து ஸ்டீரிங் கமிட்டியும் பிரசாத் தான். அடுத்தது ரூல்ஸ் கமிட்டி, விதிக்குழு, ஸ்டீரிங் குழு எல்லாமே பிரசாத், ராஜேந்திர பிரசாத். அவர் தான் நிரந்தர தலைவர், முதல் குடியரசுத் தலைவரும் கூட. அடுத்தது டிராஃப்ட் கமிட்டி, அது பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 29, 1947 சுதந்திரம் வாங்கினதும் 5 நாளைக்குள்ளே பாஞ்சு போயிட்டு விரைவாக போயிட்டு குழு அமைக்கணும். 5 நாளைக்குள்ளே அப்படின்னா 14 நாள். சுதந்திரம் வாங்கினது ஆகஸ்ட் 15, 15ம் 14ம் 29, ஆகஸ்ட் 29 டிராஃப்டிங் கமிட்டி. அந்த நம்பர்ஸ்லாம், அதில் இருக்கிற நம்பர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 1+6, மொத்தம் 7 பேர். தலைவர் வந்து டாக்டர் அம்பேத்கர், அது தெரியும். மாதவா கோகிலா மூஞ்ச வரைவு குழு. மாதவராவ், கோகிலா கோபால்சாமி, கிருஷ்ணசாமி, கிருஷ்ணமாச்சாரி, முன்சி, சையது முகமது சாதுல்லா, இவங்கள வந்து வரைவு குழு உறுப்பினர்கள். இதில் இன்னொரு கொஸ்டின் குழப்பம். பிஎன் ராவ், எம்என் ராய்,
இதில் வந்து எம்என் ராய் வந்து முதல்ல அரசியலமைப்பு வேணும்னு சொல்லியிருப்பார். கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வேணும் 1934. முன்னாலே அரசி ஐஸ்வர்யா ராய், முன்னாள் அழகி, முன்னாலே அரசி ஐஸ்வர்யா ராய், ராய் எம்என் ராய், அரசி அரசியலமைப்பு முன்னாலே வேணும் 3-4 முன்னாலே 34 1934. இதில் வந்து பிஎன் ராவ் வந்து ஆலோசகர், அரசியலமைப்பு ஆலோசகர். ராவா அட்வைஸ் பண்ணு, ராவா சாப்பிடாதன்னு அட்வைஸ் பண்ணுறான் அப்படின்னு வச்சுக்கலாம். தற்காலிக தலைவராக வந்து சச்சிதானந்த சின்ஹா. சச்சின் வந்து டெம்பரவரி கேப்டனாக இருப்பார். ஜெயிக்கலன்னு கங்குலி கேப்டன் ஆகிடுவார். அதில் தற்காலிக தலைவர் அப்படின்னு பார்த்தா சச்சிதானந்த சின்ஹா. சச்சின் டிசம்பர் 9, 1946. நன்றி.